நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இறந்த விசுவாசிகளுடைய நாட்கள் நினைவு கூறப்படுகிறது. இறந்த விசுவாசிகளை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார் என்ற இறை அனுபவத்தை ரோமர் புத்தகம் 5வது அதிகாரம் 5 to 11 வசனங்களின் வழியாக நாம் அறிகின்றோம். எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுள் அன்பு நம்முடைய உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றி இன்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கடவுள் நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளர் ஒருவருக்காக தம் உயிரை கொடுத்தல் அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையராகி அவர் வழியாக தண்டனையிலிருந்து தப்பித்து மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. நாம் கடவுளுக்கு பகையாளிகளாக இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுள் ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாக மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருவர் கடவுளே. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, கடவுளுடைய அன்பு பரிசுத்த ஆவியின்படியாய் நமக்கு பொழிந்திருக்கிறார் என்று ரோமர் 5:5 குறிப்பிடுகிறார். நாம் வலுவற்று இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். நல்லவர்களுக்காக உயிரை கொடுக்கலாம். நாம் பாவிகளாக இருந்தும் அவர் உயிரை கொடுத்திருக்கிறார். இது நம் மீது கொண்ட அளவற்ற அன்பு என்பதை ரோமர் புத்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்ட அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவராகி அவர் வழியாக தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் உறுதியாக நம்பலாம் என்று. இங்கே இயேசு வெறுமனே மீட்கவில்லை, தம்முடைய இரத்தத்தினால். ரத்தம் சிந்துவது இல்லாமல் எபிரேயர் 9:22 சொல்லி இருக்கின்றது. ரத்தம் சிந்தலாம் மீட்பு இல்லை. கொலோசியர் 1:20 இயேசு சிந்திய இரத்தத்தினால் விண்ணையும் மண்ணையும் இணைத்தார். எபேசியர் 2:13 சொல்லுகிறார், அவர் ரத்தத்தினால் நாம் அருகில் கொணரப்பட்டிருக்கிறோம். இப்படியாக ரத்தம் சிந்துதல் என்பது அவருடைய பாடுகள் மரணத்தை குறிக்கிறார். அவர் பாடுகள் மரணத்திலே நாம் பங்கேற்கிறோம். அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவ பெற்று நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருக்கிறோம். அவர் வழியாகத்தான் நாம் மீட்கப்படும். அவர் சிந்திய ரத்தத்தினால் கழுவப்படும். 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை மன்னிக்க வல்ல. ஏதோ மிருகத்தின் ரத்தத்தில் அல்ல, ஒரே முறை காலத்துக்கும் தன்னையே பலியாக இயேசு ஒப்பு கொடுத்து நம்மை எல்லாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக மீட்டுக் கொண்டார். ஆகவே நாம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இதோ இறந்த விசுவாசிகள் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்றுதான் தேவனுடைய சித்தம். 1 தீமோத்தேயு 2:4-5 சொல்லப்பட்டிருக்கிறார். கடவுளுடைய விருப்பம் எல்லா மனிதனும் கடவுளை அறிய வேண்டும், எல்லா மனிதனும் மீட்கப்பட வேண்டும். நமக்காக பரிந்து பேச இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் இருக்கிறார். அவர் இன்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம் பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் சிந்த இரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகிய உத்தரிப்பு கடலிலே, உத்தரிக்கிற தலத்திலே அனைவரும் உத்தரித்து ஆண்டவருடைய வருகையின் போது அன்று எப்படி அந்த லூக்கா 23 சொன்னாரோ, இன்றே என்னோடு நீ பரகதியில் இருப்பாய். நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னால் இருக்கிறோம். வரும்போது நாம் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படும். அவருடைய மன்னிப்பிலும் இரக்கத்திலும் நமக்கு பங்கு கொடுக்கப்படும். நாம் உத்தரிக்கிறவர்களாக இறந்து கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிறோம். நாம் உண்மையிலே கடவுளுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்று அது மட்டுமல்ல வாழ்கிற நாம் அவர் வருகிற வரை லூக்கா 12 சொன்னது போல 37-41 வரையில் திருமண விருந்துக்கு சென்ற தலைவன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று காத்திருக்க வேண்டும். காத்திருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விழிப்பாயிருந்து காத்திருந்து தயாரித்து அவரை நாம் கதவை தட்டும்போது 37 சொல்லுகிறார் லூக்கா 12:37 கதவை தட்டும்போது கதவை திறக்கும் மனிதன் பேறு பெற்றவர். இதோ அவர் நமக்காக கொடுத்த வாழ்வை அவருக்குள் நாம் ஆதாயமாக்கியிருக்கிறோம் என்பதன் அர்த்தம். கதவை தட்டும்போது அவர் என்ன செய்கிறாராம்? நாம் வருந்தி கட்டி கொண்டு நாம் விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் வருந்தி கட்டி கொண்டு நம்மை அமரச் செய்து நமக்கு பணிவிடை புரிவார். என்ன மீட்பு, என்ன பணிவிடை? நத்திங் பட் நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும், அவரோடு ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே வாழ்கிற நாம் இறந்தவர்களுக்கு முந்திக் கொள்ள மாட்டோம். எல்லா மக்களும் ஒரு நாள் சந்திப்போம். ஆண்டவருக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். செபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, வாழ்ந்து இறந்தவர்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்களும் இதோ உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அந்த வருகையிலே ஒருவேளை எங்களுடைய வாழ்வின் முடிவாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய 2வது வருகையாக இருக்கலாம். அழைக்கும் போது குரல் கொடுக்கும். இதோ நாம் பேறு பெற்ற மக்களாய்
உம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்த எங்களை உதவி செய்யும். எப்பொழுதும் தயாராக இருக்க கிருபை செய்யும். இயேசு ரட்சகருடைய நாமம் பிதா சுதன் பரிசுத்த ஆவி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.